இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் இதுவரைக்குமே 272 ஒருநாள் போட்டிகள்ல 48.65 சராசரியில 341 சிக்சர்கள் உட்பட 11,092 ரன்கள் அடித்து குவித்திருக்காரு. கடந்த ஆண்டுல நடைபெற்ற T20 உலகக்கோப்பை முடிந்த பிறகு சர்வதேச T20 ஃபார்மட்ல இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிச்சிட்டாரு. ரோஹித் சர்மா தற்போது ஒரு நாள் டெஸ்ட் ஃபார்மட்ல மட்டுமே விளையாடிட்டு இருக்காரு. இதுல உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 தொடர் முடிந்துவிட்டது. சாம்பியன்ஸ் டிராபியுமே மார்ச் 9ஆம் தேதியுடன் முடிவு பெற உள்ளது. ரோஹித் சர்மாவிற்கு அடுத்து பெரிய ஐசிசி தொடர் அப்படின்னா அது 2027ஆம் ஆண்டுல நடைபெறும் ஒரு நாள் உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 ஃபைனல் தான். ரோஹித் சர்மாவிற்கு தற்போது 37 வயதாகுது அப்படின்றதுனால அவர் 2027 வரை விளையாடுவது ரொம்பவே கஷ்டம். இதனால சாம்பியன்ஸ் டிராபி முடிந்தவுடனேயே இளம் வீரர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்க வாய்ப்பு இருக்கு. மேலும் பிசிசிஐயுமே சாம்பியன்ஸ் டிராபியோடு ரோஹித் சர்மாவை ஓரங்கட்ட முடிவு பண்ணிருக்காங்களா. ஐபிஎல் 2025 தொடர் முடிந்த பிறகு இங்கிலாந்துக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல அவரை சேர்க்க வாய்ப்பில்லை அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. இதனால சாம்பியன்ஸ் டிராபி முடிந்தவுடனேயே ரோஹித் சர்மா அவர்கள் ஓய்வு அறிவிக்க போறார் அப்படின்ற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ரோஹித் சர்மா மட்டுமல்ல, நம்ம விராட் கோலி அவர்களுமே ஓய்வு அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, T20 வேர்ல்ட் கப் ஜெயித்த உடனேயே முதலாவதாக ரோஹித் சர்மா அவர்கள் ஓய்வு அறிவித்த உடனேயே நம்ம விராட் கோலி அவர்களுமே அறிவித்து விட்டார். ஆகையால அதே சம்பவம் திரும்பவுமே நடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.